நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு யூபிஎஸ்சி தமிழ் பை சரத். யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் தேர்வு இந்த எக்ஸாம் எழுதணும் அப்படின்னா என்ன குவாலிஃபிகேஷன் வேணும், என்ன படிச்சுன்னா இந்த எக்ஸாம் எழுதலாம், இதை சார்ந்த நிறைய சந்தேகங்கள் இருக்குது. அதை நம்ம இந்த காணொலியில் நம்ம வந்து பார்க்கலாம். இந்த எக்ஸாம் நீங்கள் எழுதணும், சிவில் சர்வீஸ் தேர்வு நீங்கள் எழுதணும் அப்படின்னா ஒரே ஒரு டிகிரி படிச்சிருந்தீங்க அப்படின்னா போதும் இந்த எக்ஸாம் வந்து எழுத முடியும். நீங்கள் என்ன டிகிரி வேணாலும் படிச்சிருக்கலாம். நீங்கள் பிஎஸ்சி படிச்சிருக்கலாம், பிஏ படிச்சிருக்கலாம், பிஇ படிச்சிருக்கலாம், எம்பிபிஎஸ் படிச்சிருக்கலாம். ஏதோ ஒரு டிகிரி, ஒரே ஒரு யூஜி டிகிரி இருந்தால் போதும் உங்களால் இந்த எக்ஸாம் வந்து எழுத முடியும். நீங்கள் பிஜி படிச்சிருக்கீங்க, பிஹெச்டி படிச்சிருக்கீங்க, எது படித்தாலும் பரவாயில்ல. நீங்கள் அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகங்கள் இல்லைன்னா கல்லூரிகள் இங்கேருந்து நீங்கள் ஒரு டிகிரி வாங்கிட்டீங்க அப்படிங்கிறப்ப நீங்கள் யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் தேர்வு எழுத முடியும். சரிங்களா? இதுதான் வந்து ஃபஸ்ட்டு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கல்லூரியில் இறுதி ஆண்டு படிக்கிறீங்க, நீங்கள் வந்து ஃபைனல் இயர் படிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த எக்ஸாம் எழுத முடியும். நோட்டிஃபிகேஷன் வர்றப்ப நீங்கள் ஃபைனல் இயர் படிக்கிறீங்க அப்படிங்கிறப்ப நீங்களுமே இந்த எக்ஸாமுக்கு எலிஜிபிள் தான், நீங்களுமே வந்து எழுதலாம். இதில் இன்னொரு விஷயம் நோட் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு 21 வயது அப்படிங்கிறது கம்ப்ளீட் ஆகிருக்கணும். அதாவது ஃபஸ்ட்டு ஆகஸ்ட், அதாவது ஆகஸ்ட் 1 உங்களுக்கு 21 வயது கம்ப்ளீட் ஆயிரும் அப்படின்னா நீங்கள் இந்த எக்ஸாம் வந்து எழுத முடியும். ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட் இருக்கீங்க அப்படிங்கிறப்ப நீங்களுமே இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணலாம், நீங்களுமே இந்த எக்ஸாம் வந்து எழுதலாம். சரிங்களா? அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா என்ன ஸ்ட்ரீமில் படிச்சிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10th நீங்கள் வந்து 10th +2 டிகிரி இப்படி படிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எலிஜிபிள் தான், நீங்கள் இந்த எக்ஸாம் வந்து எழுதலாம். சரிங்களா? அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு சில பேர் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா வந்து 10th டிப்ளமா அதுக்கடுத்து டிகிரி இப்படி படிச்சிருப்பாங்க, இவங்களுமே எலிஜிபிள் தான். அதாவது டிகிரி நீங்கள் 10th 12th டிகிரி படிக்கலாம், 10th டிப்ளமா டிகிரி இப்படியுமே படிக்கலாம், நீங்களுமே வந்து எலிஜிபிள் தான். சரிங்களா? அதுக்கடுத்து டிகிரி வந்து நீங்கள் ரெகுலர் காலேஜ் போய் நீங்கள் படிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எலிஜிபிள். ரெகுலர் காலேஜ் போயிட்டு டிகிரி முடிச்சிருக்கீங்க, கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறப்ப நீங்கள் இந்த எக்ஸாம் எழுதுறதுக்கு எலிஜிபிள். அதே மாதிரி நீங்கள் டிகிரி வந்து பார்த்தீங்கன்னா கரஸ்பாண்டன்ஸில் படிக்கிறீங்க, நீங்கள் வந்து கரஸில் படிக்கிறீங்க அப்படிங்கிறப்ப நீங்களுமே எலிஜிபிள் தான். இந்த எக்ஸாம் உங்களால் எழுத முடியும். அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகங்கள் கல்லூரிகள் இங்கேருந்து படிச்சிருக்கீங்க அப்படிங்கிறப்ப உங்களால் இந்த எக்ஸாம் வந்து எழுத முடியும். சரிங்களா? இதுதான் இதுக்கான தகுதியாக வந்திருக்கு. நீங்கள் ஒரே ஒரு டிகிரி, எனி டிகிரியாக இருக்கலாம், அது வந்து இதுதான் அப்படின்னு கிடையாது. எந்த டிகிரியாக இருந்தாலும் அந்த டிகிரி அங்கீகரிச்சிருக்காங்க, கவர்மெண்ட் அங்கீகரிச்சிருக்காங்க அப்படின்னா போதும் நீங்கள் வந்து எழுத முடியும். ஸோ இதுதான் வந்து சொல்லிடுறாங்க. நிறைய போஸ்ட் நம்ம இன்ஸ்டாகிராமில் போடுறோம், நம்ம ஸ்டடீஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டெலகிராமில் எல்லா வீடியோட லிங்க், முக்கியமான அப்டேட்ஸும் உங்களுக்கு டெலகிராமில் வரும். ரெண்டுலேயுமே நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. யூபிஎஸ்சி தமிழ் பை சரத் நீங்கள் போனீங்கன்னா நம்மளுடைய லோகோ இருக்கும், இந்த சேனல் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க, உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.